நீங்க நினைச்சது எல்லாமே அவங்க பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு வகையில வந்து அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்திருக்குது. அதனால நீங்க சொன்ன எல்லாத்தையுமே அவங்க செய்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து வெளியூர்ல போய் இங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனதுல அந்த ஆசையே இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ, அதுல எதெல்லாம் இழந்தீங்களோ, அது உங்களுடைய குழந்தைக்கு வேணும். அப்படின்னு உங்களுடைய இன்னொரு ஒரு எதிரொலியா உங்களுடைய பொண்ண நீங்க பார்க்குறீங்க. ஆனா அது வேற ஜீவன்ல அவ. கண்டிப்பா. உங்க மேல ஒரு கோவம் வந்துருங்க. சாரி நான் இத ஓப்பனா அப்படி சொல்றதுக்கு. ஓகே மேம். நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். எங்க அம்மா இத எனக்கு செய்ய விடலங்கிற கோபம் வந்ததுன்னா, அந்த கோவத்த உங்களால தாங்க முடியுமா? உங்களால முடியாது. உங்களுடைய குணம் பார்க்கும்போது உங்களால அந்த கோவத்த தாங்க முடியாது. நீங்க பழகுங்க. முதல்ல அப்படிதான் இருக்கும். முன்னாடி மாதிரியாங்க. முன்னாடி ஃபாரின்க்கு அனுப்புவாங்க. லெட்டர் அங்கேருந்து போட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு இங்க வரும். 15 நாள் கழிச்சு வரும். இன்னைக்கு நீங்க நினைச்சா வீடியோ கால்ல பேசலாம். இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. நீங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ண கொஞ்சம் அனுப்புங்க. ஸோ எனக்கு வந்து வேற எந்த பிரச்சனையும் இல்லை மேம். எமோஷ்னலாக அவள் விஷயத்தில் நான் வீக். இனி அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிரு. முடியல மேம், அது யோசிக்க முடியல என்னால். அவள் இல்லாத லைஃபுங்கிறது 0 அப்படி தான் இருக்குது. அவ கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அவ கொஞ்சம் மூச்சு விடட்டுமே. ஆக்சுவலாக சில நேரங்களம்மா நீங்கள் க்ளோஸ்டாக இருக்கிறீங்கல்ல, மேபி கொஞ்ச நாள் அவங்க தனியாக இருக்கும்போது கூட இன்னும் உங்கள் மேலே லவ் ஜாஸ்தி ஆகலாம், இன்னும் உங்கள் மேலே அன்பு ஜாஸ்தி ஆகலாம், கேர் ஜாஸ்தி ஆகலாம். கண்டிப்பாக சார். அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் எப்படி லெட்டராக எனக்கு கன்வே பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க ஆசைப்படுற விஷயத்த சீக்கிரமாக லெட்டரில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அம்மு. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சூப்பர். ஓகே குட் குட் குட். சார் நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன். ஆ டீச்சர் ட்ரைனிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நோட்டு வாங்குறதுக்கு, புக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது. அதுக்காக வெளியில் எங்கன்னா வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நார்மலாக அது மல்லிகை ஜாமா கடை தான், உனக்கு பாசி பருப்பு என்னான்னு தெரியுமா, தோரம்பருப்பு என்னான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதை ஒரு தடவை அவங்க சொல்லி கொடுத்தா அது நான் தெரிஞ்சுப்பேன், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு கடை எங்கே போய் வேலை பார்க்கணும் ஆசை? நான் வந்து கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி போகணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆனால் விட மாட்டேங்க. ஆனால் விட மாட்டாங்க, பக்கத்தில் கடைக்கே போக விட மாட்டாங்க. பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் மாமா நீ வேலைக்கு போகிறது காரணம் அது கிடையாது. அதாவது இன்றைய சமுதாயத்துக்கு இன்றைய சூழ்நிலைக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பாசிப்பருப்பு தோரம் பருப்பு எங்களுக்கு பெருசு இல்லை. நீ போகிற இடத்துல மாமியார்கிட்ட போய் பதில் சொல்லணும். உங்கள் அம்மா படிப்பு கொடுத்தா, ட்ரெஸ்ஸு கொடுத்தா, உனக்கு எல்லாமே கொடுத்தா, சமைக்க சொல்லி கொடுத்தாளா? பாசிப்பருப்பு தெரியல, தோரம் பருப்பு தெரியல, வாடி என் வெள்ளை கட்டி சக்கரை குட்டி அப்படின்னு உங்கள் மாமியை கூப்பிட்றதுக்கு பதிலாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு வேலைக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கு கற்றுக்க போகிறாங்க. நாங்கள் வேலைக்கு அனுப்புதான் சொல்கிறோம். நீ வேலைக்கு போ, நீ கற்றுக்கோ, 4 விஷயத்தை கற்றுக்கோ. அதாவது வெளியூருக்கு போய் தான் நீ வேலை செய்யுன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. உள்ளூரில் வேலை கிடைக்கலையா, டீச்சர் ட்ரைனிங் உள்ளூரில் கிடைக்கலையா, நிறைய இடத்துல வேலை இருக்குது, போய் செய். அதே சம்பளத்துக்கு வேலை செய், அதோட குறைவாக கூட செய், எங்கள் கூட இரு, 4 விஷயத்தை கற்றுக்கோ. ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கோ, சுடு தண்ணி வைக்க கற்றுக்கோ. நீ வெளியூருக்கு போய் 40,000 சம்பாரிச்சு 20,000 செலவு பண்ணுறதோட உள்ளூரில் 20,000 சம்பாரிச்சு 10,000 செலவு பண்ணி 10,000 எடுத்து சேவிங் பண்ண கற்றுக்கோ. இல்லைம்மா, அதாவது சுடுதண்ணி வச்சு கற்றுக்கிறதும் சமைக்க கற்றுக்கிறதும் கற்றுக்கணுமானா கற்றுக்கணும். ஆனால் அதை நீங்கள் வந்து ஒரு பெண்ணோட அடிப்படை கடமை மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருன்னா கற்றுக்கிட்டு தானே. அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீ பெண்ணாக பிறந்தனால நீ உனக்கு அடிப்படை கடமை நீ கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது. உன்னை வேலைக்கு போவேனான்னு சொல்லலை. அதாவது உனக்கு மெச்சூரிட்டி வரணும், வரும்போது போ. எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உள்ளூரில் வேலை செய். நீ அதுக்கப்புறம் நீ கட்டிட்டு போறியா, உன் புருஷன் சொல்ற மாதிரி. அதான் ஏன் உங்க கூட இருக்கும்போதுன்னு கேட்கறேன். அதாவது எங்க கண் பார்வையில இருக்கணும் சார். சரி, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண புருஷன் பார்வையில இருக்கு, நாங்களும் கண் பார்வையில இருக்கு. அதான் நீங்க இதான் பிரச்சனைங்க. அதாவது நீங்க யாரா இருந்தாலும் யாரோ ஒருத்தங்களோட பார்வையில மட்டுமே தான் இருக்கு. நீ அதுக்கு தகுதியான ஆளுங்க மாதிரி நீங்க சொல்றீங்களா? தானே பிரச்சனைங்க. நீ எல்லாத்தையும் கத்துக்கோ, எல்லா விஷயத்தையும் கத்துக்கோ. நீ நல்லா சிறகடிச்சு பாரு, உனக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் எல்லாமே நாங்க கொடுக்குறோம். ஆனா கணவர் வீட்டுக்கு போன பிறகு, அதாவது கணவர் வீட்டுக்கு போய் நீ வேலைக்கு போறது அது உன்னுடைய விஷயம். எங்க இருக்கும்போது நீ எங்க வீட்டுல வேலைக்கு போ, ஏன்னா உனக்கு படிக்க வச்ச செலவு எங்களுக்கு சம்பாரிச்சு கொடு. ஆனா எங்க கண் பார்வையில இருந்து வேலைக்கு போ, அவ்வளவுதான் சார் ஏன் டாபிக். இல்லம்மா, நீங்க இப்ப புரியுது அவங்க ஏதோ ப்ராடக்ட் மாதிரி பயன்படுத்துறீங்க. முதல்ல பேரண்ட்ஸ் வந்து எங்கள் மேலே வந்து நம்பிக்கை வையுங்க. நம்பிக்கை வச்சா மட்டுமே தான் எங்களால் வெளியில் போக முடியுமே. ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட்டு கல்யாணம் முடிச்சு நான் இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், புள்ளியை பெற்றுக்கிறேன். நானே ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு வேலையில் ஸ்டாண்டர்டாக இல்லாமல்
நான் போய் இன்னொரு வீட்டில் கல்யாணம் முடிச்சு புள்ளைய பெற்றுட்டு அந்த புள்ளைய பார்க்குறதா இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறதா? கணவர் நல்லா அமையிறாரு, அமையலை, என் வாழ்க்கை கேள்விக்குறியாக தானே நிற்கும். நான் நாளைக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஜாப்பில் இருந்துட்டேன்னா நீ யாரும் என்னை பார்க்க வேணான்னு சொல்லி நான் தனியாக வந்து நான் இண்டிபெண்ட்டாக நான் வாழ்ந்து காட்டுருவேன். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு இன்னும் நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் சரி இருக்கலாம், சரியில்லாமல் போகலாம். இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? பெரிய கனவோடலாம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகல, ப்ராக்டிக்கலாக போகிறாங்க. நீங்கள் பாதுகாப்புன்னு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் அனுப்பும்போது எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு பாதுகாப்பு வேணும், அது பொருளாதார பாதுகாப்புன்னு அந்த பொண்ணு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர்கிட்டயும் ஒரு தெளிவு இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப பாதுகாப்பையும் உங்களுடைய இயலாமையும் மட்டுமே அவங்க மேலே சுமத்துறீங்க. நீங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா? எல்லாருக்குமே சொல்றோம், நீங்க செய்யற தப்பு உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறீங்க, சரியா? படிப்புங்கிறது உங்க சுயநலத்துக்காக நீங்க ஒரு படிக்க வைக்கிறீங்க. ஆனா அந்த படிப்பு வந்து அந்த பொண்ணோட தன்னம்பிக்கை, சரியா? அவங்க வேலையில இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வந்து என் நாத்தனா மாவன் இப்படி படிச்சிருக்கான், எங்கள் அக்கா மாவன் இப்படி படிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் சுயநலத்துக்காக படிக்க வைக்கிறீங்க. சுதந்திரங்கிறது அவங்களுடைய ப்ராப்ளமை அவங்களே சால்வ் பண்ணும், அவங்க முடிவை அவங்களே எடுக்கணும். ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, ஒரு சுடி போடணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க தான் போடணும், அவங்க தான் வந்து எல்லாமே முடிவு எடுக்கணும். அந்த ஒரு இதை அவங்களுக்கு கொடுங்க. அது எதையுமே கொடுக்காம அப்புறம் என்ன பெண் சுதந்திரம்? படிக்கிறதுக்கே கிட்ட எந்த காலேஜ் இருக்கோ அதுவும் உமன்ஸ் காலேஜாக பார்த்து சேர்த்து விட்டாங்க சார். ஓகே, ஆக்சுவலி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? என்ன படிக்கிறீங்க? பிஏ தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டாங்க. ஏன் தெரியல. ஓகே, உங்களுக்கு என்ன ஆகும்னு ஆசை ஆக்சுவலா? வேலைக்கு போனோம், அவ்வளோதான் சார். ஓகே, பக்கத்து ஊரில் வேலைக்கு போனோம், அதுக்குமே அனுப்ப மாட்டாங்க சார். சார் அப்படி இல்லைங்க சார், வீட்லேயே இருந்தா இதுக்கு முன்னே எங்கேயுமே போனதில்லை சார். அனுப்புனா தானே போவாங்க சார். நான் தான் சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சேன் சார். அந்த மாதிரி எங்கள் பொண்ணு நீங்க என்ன வேலை செய்ய. பார்த்தீங்க? நான் 6வதோடு நின்று சார். என்ன வேலை பார்த்தீங்க? கோரா மில்லு சார். நீங்க மில் வேலை பார்த்தீங்க, அவங்க வேற 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 உட்காந்து பார்க்க வேலை பார்க்கலாம்ல. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அதே தான் சார் நானும் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டீங்க, இப்பயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. நான் அண்ணாவும் சம்பாதிக்கிறேன் சார், நானும் சம்பாரிச்சு தரேன், 2 பேர்த்து வச்சு நீங்கள் சமாளிங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு விடவே மாட்டாங்க சார். வேணாங்க சார். நீ என்ன வேலைக்கே போகாத சொல்கிறேன். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த நேரத்துல இந்த வேலைக்கும் குறைவான கூலிக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆமாங்க சார். 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 ரூபாய் சார். அவ்வளோ குறைவான கூலி கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்க பொண்ணு நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு வந்தாங்கன்னா டிராயிங் எல்லாம் கூட பண்றாங்க சார். இல்லம்மா, ஒரு நல்லா படிச்சு ப்ரொஃபஸராவோ இல்ல வேற ஹெட் மாஸ்டராவோ இந்த மாதிரி பெருசா ஆனாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் தானே. இப்போ நீங்க சின்ன வயசுல போட்ட யோசனை யோசிச்சு உங்க கண்ணில் இப்ப கண்ணீர் வருது. நாளைக்கு அவங்க வந்து இன்னும் சொல்லலாம்ல, எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்ல இடத்துல இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் கஷ்டப்பட்டதுனால நீ வேணாமா, நீ எவ்வளவு நாளைக்கு படிக்கிறேன். வேலைக்கு போறதே கஷ்டப்பட்டு நினைச்சா எப்படி இருக்கும்? வேலைக்கு போறேங்கிறது எப்படி கஷ்டமாகும்? நீங்க பட்டது கஷ்டம், ரைட்டா? ஆனா உங்க பிள்ளை படிச்சு போறது கஷ்டம் கிடையாது. நீங்க பட்ட கஷ்டத்துக்குடைய விளைவை, சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க அதை நினைங்க, அதை கஷ்டம்னு நினைக்காதீங்க.